நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கான். இதில் ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் இருக்குது, ப்ளஸ் இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால். இந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் கால் வரணும். இந்த ஃபங்க்ஷனை தான் கால் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த லைன் வந்து என்னவா இருந்ததுன்னா, டைப் செக்கிங் எரர் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஒன்றா செக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் எஸ் கமா ஸ்டார் எஸ் இந்த இடத்துல வந்ததுன்னா எரர் வருமானு பார்க்கலாம். எஃப் ஆஃப் எஸ் கமா ஸ்டார் எஸ். ஸோ எஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டு. ஸோ அப்போ இங்கே வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் வந்து சென்ட் பண்ணுறீங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணுறது வந்து ஒரு இண்டீஜர். இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, இண்டீஜர் இருக்குது, ரெண்டாவது ஷார்ட் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக கிடையாது. செகண்ட் பாருங்கள், ஐ ஈக்குவல் டு அப்படின்னு இருக்குது. ஸோ ஐ ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருந்தாலே ஏதோ சம்திங் வந்து ரிட்டர்ன் ஆகுது இந்த ஃபங்க்ஷனில் இருந்து. பட் இங்கே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் வந்து வாய்டு, அதாவது ரிட்டர்ன் டைப் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ கண்டிப்பாக செகண்ட் சாய்ஸும் கிடையாது. தேர்ட் சாய்ஸ் பாருங்கள், எஃப் ஆஃப் ஐ கமா ஸ்டார் எஸ். இங்கே ஸ்டார் வந்து ஆக்சுவலாக ஒரு பாயிண்டரே கிடையாது. ஸோ ஐ வந்து இண்டீஜர் தான். அப்போ ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணுறது இண்டீஜர் தான். ஓகே, இண்டீஜர். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார் எஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஸ்டார் எஸ் பாருங்கள், எஸ்ஸில் இருக்கக்கூடிய, அதாவது பாயிண்டர் ஸ்டார் எஸ் அப்படின்னா எஸ்ஸில் இருக்கக்கூடிய அட்ரஸில் உள்ள வேல்யூ. நமக்கு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. ஸோ அதுவும் தப்பு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், எஃப் ஆஃப் ஐ கமா ஸ்டார் பி. ஐ வந்து உங்களுக்கு இண்டீஜர் தான். ஸோ அது ஓகே. இங்கே ஸ்டார் பி பாருங்கள். ஸ்டார் பி அப்படின்னா பியில் ஒரு அட்ரஸ் இருக்கும். அதாவது பியில் எந்த அட்ரஸ் இருக்குதுன்னு பாருங்கள், எஸ்ஸோட அட்ரஸ். அந்த அட்ரஸில் உள்ள வேல்யூவை நம்ம சென்ட் பண்ணுறோம். ஸோ அந்த அட்ரஸில் என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள், ஷார்ட் வேல்யூ தான் இருக்குது. ஸோ அப்போது பியில் ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸில் உள்ள வேல்யூ, ஸ்டார் பாயிண்டர்னால் அதுதான் ஒரு அட்ரஸில் இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ அப்போது ஷார்ட் வந்து சென்ட் ஆகுது. ஸோ எஃப் ஆஃப் இங்கே வந்து இண்டீஜர், இங்கே ஷார்ட். ஸோ ஆன்சர் வந்து டி தான் கரெக்டான ஆன்சர்.